அமெரிக்காவை இஸ்ரேல் தான் போருக்கு இழுத்ததாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிட்ட நிலையில் ஈரான் பாதிக்கப்பட்டால் நிச்சயம் அது அமெரிக்கா மீது தனது கோபத்தை திருப்பும் என்பதால் அதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்தியிருப்பதாக மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவை இஸ்ரேல் போருக்கு தள்ளியிருப்பது உறுதி என அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி ராஜதந்திர நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் அண்டை நாடுகளான அரபு நாடுகளுடன் நாங்கள் போரிடவில்லை, அங்கு இருக்கும் அமெரிக்க தளங்களை குறிவைத்து அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் போரிட்டு வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அமெரிக்க வீரர்கள் தாக்குதலிலிருந்து தப்பிக்க ஹோட்டல்களுக்கு ஓடினாலும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரான் 13வது ஏவுகணை தாக்குதல் அலையை தொடங்கியிருப்பதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு ஜெருசலம், எய்லாத் போன்ற பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் கூறியுள்ளது. இந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து வருவதாக தெரிவித்துள்ளது. ஈரான் துபாய் அருகே உள்ள அல் மின்ஹாத் விமான தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விமான தளத்தில் ஆஸ்திரேலிய துருப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் சிறிதளவு தீப்பற்றி சிறிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக சவுதி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி திறன்களை அழிப்பதே அமெரிக்காவின் இலக்கு என டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் இந்த போர் 4 வாரங்கள் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஈரானின் IRGC ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடியிருப்பதாகவும் அந்த வழியே எந்த கப்பல்கள் வந்தாலும் தாக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. உலகின் 5இல் 1 பகுதி கச்சா எண்ணெய் இந்த வழியாக வருகிறது என கூறப்படுகிறது. இதனால் வளைகுடா நாடுகளின் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கத்தாரின் 2 இயற்கை எரிவாயு உற்பத்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் கத்தார் தனது அனைத்து திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியையும் நிறுத்தி உள்ளதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் லெபனானின் பெய்ரூட் பகுதிகளில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. இதில் 600க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க குடிமக்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேறுமாறு அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன் போன்ற பகுதிகளிலிருந்து அமெரிக்க குடிமக்கள் வெளியேற அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. போதுமான விமான மற்றும் கப்பல் போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் அமெரிக்கர்கள் எப்படி வெளியேற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தாமல் இந்த அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமெரிக்க கப்பற்படையைச் சேர்ந்த 160 வீரர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு தளத்தின் மீது ஈரானின் IRGC தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள குர்திஷ் அமைப்புகளின் தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் ஈராக் எல்லைப் பகுதியில் இருக்கும் இந்த குர்து படையில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஈரான், ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள குர்துகளுடன் இஸ்ரேல் நீண்ட காலமாக தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் அமெரிக்க துருப்புகள் மீது ஈரான் புதிய தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அது வெற்றிகரமாக இலக்குகளை அடைந்திருப்பதாக IRGC அறிவித்துள்ளது. ஆனால் இதுகுறித்து குவைத் மற்றும் அமெரிக்கா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஈரான் போரை விரும்பவில்லை, போர் விரிவடைவதையும் விரும்பவில்லை. ஆனால் ஈரான் நாட்டின் இறையாண்மையை ஒருபோதும் சரணடைய செய்யாது என்று நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் அமீர் சயீத் இரவானி அறிவித்துள்ளார். கத்தார் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நாட்டின் எல்லைக்குள் வருவதற்கு முன்பே தடுத்து அளித்திருப்பதாக கத்தார் ராணுவம் அறிவித்துள்ளது. கத்தாரில் காலாவதியான விசாக்கள் மற்றும் கத்தாருக்குள் நுழைவதற்கான அனுமதி பத்திரங்களுக்கு 1 மாத நீட்டிப்பு அறிவிப்பை கத்தார் அரசு வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஈரான் நடத்திய பல்வேறு தாக்குதல்களில் 6 அமெரிக்க ராணுவத்தினர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் பள்ளிகள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படை நடத்திய தாக்குதல் சர்வதேச மனிதாபிமான விதிகளை மீறிய செயல் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகம் எனப்படும் பென்டகன் உள்ளே தற்போது மிகுந்த பதற்றமான சூழல் நிலவுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்டுள்ள தாக்குதல்கள் கட்டுப்பாட்டை மீறி பெரிய பிராந்திய போருக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் மூத்த ராணுவ அதிகாரிகளிடையே அதிகரித்து வருகிறது. இந்த போர் சில நாட்களில் முடிவடையாது, வாரக்கணக்கில் நீடிக்கக்கூடும் என்ற மதிப்பீடு வெளியாகியுள்ளது. இது ஏற்கனவே குறைவாக உள்ள அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு வளங்களை மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. ஒரு ஏவுகணையை தடுக்கவே 2 அல்லது 3 இடைமறிப்பு ஏவுகணைகள் தேவைப்படுகின்றன. இதனால் குண்டு, ஏவுகணை மற்றும் பாதுகாப்பு வளங்கள் வேகமாக குறைந்து வருகின்றன. இந்த நிலைமை குறித்து போர் தொடங்குவதற்கு முன்பே மூத்த ராணுவ தலைவர்கள் ஒயிட் ஹவுஸ் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை அளித்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பரந்த அளவில் கூட்டணி நாடுகளின் ஆதரவு இல்லாதது மற்றும் வெடிபொருள் பற்றாக்குறை இந்த நடவடிக்கையை ஆபத்தானதாக மாற்றும் என்று கூறப்பட்டது. இதற்கிடையில் மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ராய்டர்ஸ் வெளியிட்ட தகவலின்படி காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற மூடிய கதவு ஆலோசனையில் ஈரான் முதலில் அமெரிக்க படைகளை தாக்க திட்டமிட்டது என்ற எந்த உறுதியான உளவு தகவலும் இல்லை என்று நிர்வாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இது
தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணமாக முன்பு கூறப்பட்ட விளக்கத்துக்கு நேர்மாறானதாகும். அதே நேரத்தில் டொனால்டு டிரம்ப் தனது உரைகளில் ஈரான் விரைவில் அமெரிக்காவை அடையும் நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்கி வருகிறது என்று கூறியிருந்தார். ஆனால் அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறை மதிப்பீட்டின்படி ஈரான் 2035 ஆண்டுக்கு முன்பு நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திறனை பெற வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. இதனால் ஆபத்துகள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது உளவு தகவல்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. தாக்குதல் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே ஓமன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. 2015 அணு ஒப்பந்தத்தின் வரம்புகளை மீறி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக குறைக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாகவும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி முழு கண்காணிப்புக்கும் தயாராக இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இருதரப்பும் ஒப்பந்தம் கைக்கு அருகில் இருந்த நிலையில் தாக்குதல் நடைபெற்றதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இதே சமயம் போரின் தாக்கம் நிலத்தில் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் தகவலின்படி தொடர்ச்சியான தாக்குதல்களில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் கடுமையாக காயமடைந்துள்ளனர். வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ தளங்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன. அமெரிக்க மக்களிடையிலும் இந்த போருக்கு எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்திய கருத்து கணிப்பில் 43% அமெரிக்கர்கள் இந்த தாக்குதல்களை எதிர்க்கின்றனர். 27% மட்டுமே ஆதரிக்கின்றனர். இது அரசியல் மற்றும் பாதுகாப்பு முடிவுகள் குறித்து நாட்டின் உள்ளேயே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. இந்நிலையில் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அமெரிக்காவுடன் தற்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். இதனால் பேச்சுவார்த்தை வாய்ப்புகள் குறைந்து பதற்றம் மேலும் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை ட்ரூ ப்ராமிஸ் போர் நடவடிக்கையின் 10வது தாக்குதல் அலை தொடங்கியதாக அறிவித்துள்ளது. இந்த புதிய தாக்குதல் அலை முன்பை விட அதிக அளவிலும் நீளமான தூர இலக்குகளையும் குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கைபர் வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் பல முக்கிய ராணுவ மற்றும் அரசு மையங்கள் இலக்காக கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த 10வது தாக்குதல் அலையில் டெல் அவீவ் நகரில் உள்ள அரசு நிர்வாக வளாகங்கள், ஹைஃபா பகுதியில் உள்ள ராணுவ மற்றும் பாதுகாப்பு மையங்கள், மேலும் ஜெருசலம் நகரை சுற்றியுள்ள முக்கிய பாதுகாப்பு இடங்கள் குறிவைக்கப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. இதனுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் முழு பரப்பிலும் எச்சரிக்கை சைரன்கள் தொடர்ந்து ஒலிக்கும் என்றும் ராணுவ தளங்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்களுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ட்ரூ ப்ராமிஸ் போர் நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து தாக்குதல்களின் அளவும் தாக்கும் தூரமும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. முன்னதாக நடந்த 9வது அலையில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணிகளின் முக்கிய ராணுவ அமைப்புகள் இலக்காக கொள்ளப்பட்டதாக ஈரான் கூறியது. இதில் அமெரிக்க கடற்படையின் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது குரூஸ் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பகுதியில் இருந்த மேம்பட்ட ராடார் அமைப்புகள் சேதமடைந்ததாகவும் வடமேற்கு ஈரான் வான்வெளியில் பறந்த இஸ்ரேலிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. இந்த தொடர்ச்சியான தாக்குதல்கள் குறித்து ஈரான் அதிகாரிகள் விளக்கம் அளிக்கையில் இது ஒரு புதிய போரை தொடங்கும் நடவடிக்கை அல்ல, மாறாக ஈரான் நிலப்பரப்பில் நடைபெற்ற அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு நேரடி பதிலடி என்று கூறியுள்ளனர். டெஹரான் உள்ளிட்ட பகுதிகள் முன்பு தாக்கப்பட்டதாகவும் அதற்கான பதிலாக எதிரியின் ராணுவ உள்கட்டமைப்புகள் மட்டுமே இலக்காக கொள்ளப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளனர். ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் இந்த மோதல் குறித்து முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். இது ஈரானின் போர் அல்ல, ஈரானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட போர் என்று அவர் கூறியதுடன் எதிரிகளின் ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவை இஸ்ரேல் தான் போருக்கு இழுத்ததாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிட்ட நிலையில் ஈரான் பாதிக்கப்பட்டால் நிச்சயம் அது அமெரிக்கா மீது தனது கோபத்தை திருப்பும் என்பதால் அதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்தியிருப்பதாக மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவை இஸ்ரேல் போருக்கு தள்ளியிருப்பது உறுதி என அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.